நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சின்ன பிள்ளையினுடைய இருதயத்தை போல இருக்கின்ற பொழுதுதான் பரலோகம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சின்ன பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பிடிவாதம் பிடிக்கும், சண்டை போடும், அடி வைக்கும். ஆனா நீங்க ஏதாவது அதை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்துதான் அப்பா, அம்மா, மாமா, பாட்டி, தாத்தான்னு கூப்பிடுமா இல்லையா? ஏன்னா அதுக்கு என்ன தெரியாது? கசப்பு வைராக்கியம் வைத்திருக்க தெரியாது. ஆனா நம்ம எப்படி தெரியுமா? நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்கள அங்க இருந்து பார்க்க முன்னாடியே டோரை அடைச்சிட்டு உள்ளாடி போய் உட்கார்ந்துருவோம். ஆமாவா இல்லையா? இவங்களுடைய முகத்தையே பார்க்க வேண்டாம். இல்லைன்னா அந்த வழியா வரும்போது அவங்க லெஃப்ட்லோடி வராங்க, நம்ம ரைட்லோடியே கிளம்பி ஓடி ஒளிஞ்சிருவோம். இதான் இன்னைக்கு நம்முடைய இருதயமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்னைய சேர்த்தான் சொல்றேன். நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு வேற யாருமே சொல்ல வேண்டாம். நமக்கு தெரியும் நம்ம எதை நினைக்கிறோம், எதை பேசுறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ந்து பார்த்து மாற்றிக்கொள்கின்ற பொழுதே கர்த்தர் நம்மை இன்னும் மென்மேலும் நடத்துகின்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும் இல்லையா நம்முடைய இருதயத்தை? நம்ம இருதயத்தை கல்லா வச்சிருந்தோம்னா கரையவே முடியாது. ஆனா அந்த இருதயத்தை உடைக்கணும், அந்த இருதயத்தை சதையா மாற்றணும். ஆண்டவர் உள்ள வந்து வாசம் பண்ணும்படிக்கு அந்த இருதயம் மாறுச்சுன்னா உங்களால எதையுமே என்ன பண்ண முடியாது? உங்க இஷ்டப்படி நீங்க செய்ய முடியாது, உங்க விருப்பப்படி நீங்க போக முடியாது. அவரே உங்களை நடத்துகிற தெய்வமா இருப்பார். அல்லேலூயா.